இந்திய குடியரசு துணைத் தலைவர் பண்பின் இமயம் மேதகு CP ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு பாராட்டு விழா இன்று மாலை 5 மணியளவில் கலைவாணர் அரங்கம், சென்னை. தமிழகத்திற்கு வருகை தரும் இந்திய குடியரசு துணைத் தலைவர் அவர்களை வணங்கி வரவேற்பது AC சண்முகம், நிர்வாக அரங்காவலர், பாரத ரத்னா டாக்டர் MGR அறக்கட்டளை, சென்னை. ஆங்கில புத்தாண்டையொட்டி சென்னை மெரினா கடற்கரையை நோக்கி ஆயிரக்கணக்கானோர் படையெடுத்து வருவதால் காமராஜர் சாலையில் கடுமையான வாகன நெரிசல் ஏற்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை களத்தில் இருக்கும் நமது செய்தியாளர் பாவேந்தர் வழங்க கேட்கலாம். பாவேந்தர், வாகன நெரிசல் ஏற்பட்டு இருப்பதாக தற்போதைய தகவல்கள் தெரிவிக்கின்றன. போக்குவரத்து மாற்றம் ஏதேனும் செய்யப்பட்டிருக்கிறதா? கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் நிவேதா. 2025க்கு விடை கொடுத்துவிட்டு 2026 வரவேற்கும் விதமாக இந்தியா முழுவதும் ஆங்கில புத்தாண்டை வரவேற்கும் விதமாக பல்வேறு இடங்களில் கூடி மகிழ்ச்சியாக இருக்காங்க. குறிப்பாக குடும்பமாக காலையிலிருந்து அவரவர் வழிபடக்கூடிய கோவில்களுக்கு, ஆலயங்களுக்கு போகக்கூடிய சூழல்கள் நம்மால் பார்க்க முடிகிறது. தற்போது மாலை நேரங்களில் நேரங்களை கழிப்பதற்காக, மகிழ்ச்சியான நேரங்களை உருவாக்குவதற்காகவும் இந்த மெரினா கடற்கரைக்கு சென்னையில் இருக்கக்கூடிய மக்கள் வருவது வழக்கம். குறிப்பாக சென்னை மட்டும் இல்லாமல் பிற மாவட்டங்களிலிருந்து வரக்கூடிய நிகழ்வானது பார்க்க முடிகிறது. அதனால் இந்த பகுதிகளில் ஆயிரக்கணக்கான மக்கள் குவிஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சென்னை மெரினா கடற்கரை ஒட்டியிருக்கக்கூடிய காமராஜர் சாலையானது மிக முக்கிய பிரதான சாலை. இந்த முக்கிய பிரதான சாலையில் தற்போது போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருப்பது வந்து குறிப்பிடத்தக்கது. அதனுடைய காட்சிகளை நம்மளுடைய ஒளிப்பதிவார பிரதீப் காண்பித்து கொண்டிருக்கிறார். தொடர்ந்து இந்த பகுதிகளில் கிட்டத்தட்ட 1 மணி நேரத்திற்கு மேலாக ஆமை வேகத்தில் நகரக்கூடிய காட்சிகள் பார்க்க முடிகிறது. ஒவ்வொரு வாகனமும் கிட்டத்தட்ட இந்த பகுதிகளில் ஒரு அடி நகர்வதற்கு 10 நிமிடங்களுக்கு மேலே ஆவதாக கூறப்படுகிறது. இந்த பகுதிகளில் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்துவதற்காக காவல்துறை யாரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடலை அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பாக நாம் இருக்கக்கூடிய பகுதி பார்த்திங்கன்னா நேப்பியர் பாலத்திற்கு மிக அருகில் இருக்கும். இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய சீரற்ற முறையில் வளைவுகளில் வளைந்து செல்லக்கூடிய காட்சிகள் பார்க்க முடிகிறது. பொதுமக்கள் அவரவர்களுடைய அவசரத்திற்கு ஏற்ப வளையும் பொழுது அதனை போக்குவரத்து காவல்துறையினர் கட்டுப்பாட்டுகளை கொண்டு வருவாங்க. ஆனால் அந்த ஒரு ஏற்பாடு இந்த பகுதிகளில் இல்லாதனால சட்ட விதிகளுக்கு அப்பாற்பட்டு இங்கே இருக்கக்கூடிய ஓட்டுநர்கள் சாலையை கடக்கக்கூடிய நிகழ்ச்சி நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக இந்த பகுதிகளில் கடற்கரைக்கு சென்று மக்கள் இந்த சாலைக்கு வரும்பொழுது இந்த பகுதியில் இருக்க ஏராளமான பொதுமக்கள் இந்த பகுதிகளுக்கு வரும்போது தொடர்ந்து போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. அவர்களை சாலையை கடப்பதற்காக எந்த ஒரு ஏற்பாடும் செய்யப்படாத சூழல் நம்மால் பார்க்க முடிகிறது. கடந்த காலங்களில் கடற்கரையிலிருந்து சாலைக்கு வருவதற்கு காவல்துறை ஒருவர் இந்த பகுதிகளில் நின்று சிக்னலை சரி செய்யக்கூடிய காட்சிகள் நம்மால் பார்க்க முடியும். தொடர்ந்து அந்த மாதிரியான எந்த ஒரு சம்பவமும் இல்லாதனால தொடர்ந்து இந்த பகுதிகளில் மக்கள் சாலையை கடப்பதற்கும் சில சிரமம் ஏற்பட்டு இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் சீராக தற்போதுதான் வாகனங்கள் நகரக்கூடிய காட்சிகள் நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து இந்த பகுதிகளில் கிட்டத்தட்ட 1 மணி நேரத்திற்கு மேலாக கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டருக்கு மேலே போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டு இருக்கிறது. பாவேந்தர், போக்குவரத்து நெரிசல் அதிகமாக ஏற்பட்டிருப்பதாக நீங்க தெரிவிச்சீங்க. அதிகாரிகள் என்ன மாதிரியான நடவடிக்கை தற்போது வரை எடுத்திருக்கிறார்கள்? மேலும் எந்த மாதிரியான நடவடிக்கை எடுக்க போகிறார்கள்? கூடுதல் தகவல்களை பதிவு பண்ணுங்க. நிச்சயமாக நேற்று நள்ளிரவிலிருந்து சென்னை முழுவதும் பார்த்தீங்கன்னா 19,000 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. குறிப்பாக அந்த மேம்பாலங்கள் இரவு மட்டுமே மூடப்பட்டதாக கூறப்பட்டிருந்த நிலையில் பகல் நேரங்களில் திறக்க விடப்பட்டிருக்கிறது. 19,000 காவலர்களும் கொண்டாட்டம் நடைபெறக்கூடிய இடங்களில் தான் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. இந்த போக்குவரத்து நெரிசல் சரி செய்வதற்கான போக்குவரத்து காவலர்கள் இந்த பகுதிகளில் இல்லை. அதனாலே போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதற்கான மிக முக்கிய காரணமாக இருக்குது. குறிப்பாக சாலை மாற்றம் எதுவும் செய்யப்படலை. ஏன்னா நேற்று இரவு 9 மணியிலிருந்து காலை 6 மணி வரை காமராஜர் சாலை முழுமையாக புத்தாண்டு கொண்டாட்டத்திற்காக மூடப்பட்டிருந்த நிலையில் 6 மணிக்கு மேலே முழுமையாக திறந்து இருக்கக்கூடிய சூழல் நம்மால் பார்க்க முடிகிறது. அந்த சூழலில் தான் இந்த பகுதியாக கடக்கக்கூடிய மக்கள் பிரதான சாலைகளில் கடற்கரைக்கு செல்லக்கூடியதை பார்க்க முடிகிறது. எனவே இந்த பகுதிகளில் போக்குவரத்து காவலர்கள் பணியில் இல்லாததனால தான் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதற்கான மிக முக்கிய காரணமாக இருக்கு. உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி பாவேந்தர்.